ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே தெய்வமானமை பொருளை காண வந்தோமே. ஆக இப்போ தாந்திரிகம் என்று சொல்லும்பொழுது தாந்திரிகம் என்றாலே மக்கள் நான் ஆரம்பத்தில் இதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். தாந்திரிக விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கேன். எனக்கும் தாந்திரிக குருநாதர் ஒருத்தர் இருக்கார். தாந்திரிக நிலையில் உள்ளவர். தாந்திரிகம் மாந்திரிகம் கலைகளில் வல்லுநராக இருக்கக்கூடியவர் இருக்கின்றார். ஆக தாந்திரிகம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு முழுமையாக குருவை சார்ந்தது. தாந்திரிகம் குரு இல்லைன்னா தாந்திரிகம் கலையை கற்றுக்கொள்ள முடியாது. எல்லா கலைகளுக்குமே குரு அவசியம் தேவைப்படுகின்றார். ஆனால் தாந்திரிகம் என்று சொல்லும் பொழுது அந்த தாந்திரிகம் என்ற யோகத்தை முழுமையாக கட்டி காக்கக்கூடியவரை குரு தான். அவர் தான் அதுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. மற்ற யோகங்களுக்கெல்லாம் குரு உபதேசம் பண்ணதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் தாந்திரிக நிலைகள் அப்படி இல்லை. ஏன் அப்படி சொன்னேன்னா, இப்போ யோகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு குரு இல்லாமலே நீங்கள் பக்தி மார்க்கத்தில் செல்ல முடியும். இறைவனிடத்தில் உண்மையான அன்பு ஏக்கத்தோடு சென்றீர்கள் என்றால் பக்தி மார்க்கத்தில் செல்வதற்கான அந்த தகுதியை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அதே போல் யோகத்திலே சொல்லப்படுகின்ற முறைகளை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் நீங்களாகவே அமர்ந்து தியானம் செய்வது, இப்படி யோகத்திலேயும் நீங்கள் செல்ல முடியும். அது முழுமை பெறுவதும் பெறாமல் போகுவதும் என்பது வேறொரு நிலை, இரண்டாம் நிலை. ஆனால் நீங்கள் செய்ய போகலாம். நானும் யோகத்தில் போகிறேன்னு சொல்லிவிட்டு ராஜயோக புத்தகத்தை படித்து கொண்டோ அல்லது யாராவது சொல்லி கொடுத்ததை நீங்கள் பின்பற்றியோ நீங்கள் போகலாம். ஆனால் தாந்திரிகம் என்பது அப்படி போகவே முடியாது. தாந்திரிகம் என்பது ஒரே ஒரு அடி கூட நீங்கள் உள்ளே அடித்து வைக்கவே முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், தாந்திரிகம் என்பது முழுமையாக அது குருவை சார்ந்தது. தாந்திரிக முறையில் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். சடங்குகள் என்று சொல்லும் பொழுது அது அதான் நான் சொன்னது போல் சில விஷயங்கள்லாம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறது இந்த தாந்திரிக முறையிலே. தாந்திரிகம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் மனதை முரட்டுத்தனமாக பக்குவப்படுத்துவது. மனதை முரட்டுத்தனமாக பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம்தான் தாந்திரிக மார்க்கம், யோகம். ஆக உலக வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பொதுவாக சொல்லப்படுகின்ற அனைத்து ஆசைகளும், அதாவது மண்ணாசை பெண்ணாசை பொருள் அனைத்தையுமே இந்த தாந்திரிக வழிபாட்டின் மூலமாக கடுமையாக அவர்கள் முரட்டுத்தனமாக இந்த ஆசைகளிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கான சில பயிற்சி முறைகளை மேற்கொள்கின்றார்கள். அது மிக மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ